அன்பு கொடுக்கறதுக்கும் அன்பு வாங்கறதுக்கும் இவ்வளவு கஷ்டப்படணுமா? இந்த சின்ன பிள்ளைங்க மனச ஏன் பெத்தவங்க புரிஞ்சுக்க மாட்றாங்கன்னு தெரியல. அப்படி இந்த குழந்தைங்க என்ன ஆசைப்பட்டாங்க, அவங்க அப்பா அம்மா ஏன் ஒத்துக்கலன்னு கதைக்குள்ள போய் பார்ப்போமா? அது ஒரு காலையில நேரம். சிட்டில உள்ள ஒரு பெரிய வீட்ல அப்பா ஹரிஷ், அம்மா ராகினி, பொண்ணு திவ்யா, பையன் சூர்யா 4 பேரும் ஒன்னா சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ பசங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. அம்மா சம்மர் லீவுக்கு பாட்டி ஊருக்கு போவோமா? ஆமாம் அம்மா, போகலாம். எனக்கும் பாட்டி தாத்தாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. அதுக்கு அம்மா ராகினி இப்படி சொன்னாங்க. என்னது, தாத்தா பாட்டியை பார்க்க போகணுமா? அந்த கிராமத்துக்கு என்னால வர முடியாது. அந்த மண் வீடும் ஏசி இல்லாத ரூமும், அவ்வளவு ஏன் அங்க ரூமே இருக்காது. அப்புறம் எங்க ஏசி? இங்கிருந்து யாரும் போகக்கூடாது, அவங்களும் இங்க வரக்கூடாது, புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்க கிராமத்துல ஹரிஷோட அப்பா அம்மா தனியா வந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு பிள்ளையையும் பேரன் பேத்தியையும் விட்டு தனியா இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது, மருமகதான். நான் இனிமே உங்களை தான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாளே. திரும்ப போய் நின்னா பையனாதான் திட்டுவா. அதை நினைச்சு உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏங்க, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லீவு விட்டுருப்பாங்க. ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வரீங்களான்னு கேட்போமா? அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. என் கண்ணுக்குள்ளே இருக்காங்க. வேணாம்மா, நம்ம ஃபோன் பண்ணாதான் மருமக ஃபோனை கட் பண்ணிடுவாளே. கடைசி வரைக்கும் உனக்காக நீயும் எனக்காக நானும் இருந்துட்டு போயிடுவோம்மா. குழந்தைங்க தாத்தா பாட்டியை பார்க்கணும்னு நினைச்சதும், பெரியவங்க பேரன் பேத்தியையும் பார்க்கணும்னு நினைச்சதும் தப்பில்லையே. ஆனா அவங்க ஆசை நிறைவேறாமையே போயிடுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.